கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை உடைய ஜீசஸ் கிங்டம் சேனல் மூலம் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் ஜெபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். பிரியமானவர், ஜெபத்திற்கு நமக்கு முன் உதாரணமாக இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்கிறார் இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று. இயேசு ஒவ்வொரு மனிதனையும் ஜெபிக்க அவர் உற்சாகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார். அப்ப ஜெபம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய விசுவாசத்தின்படி ஜெபிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய தேவனை அறிந்தவர்களாகிய ஒவ்வொருவரும் ஜெபிப்பது மிகவும் அவசியம். அதுவும் அதிகாலையிலே ஜெபிப்பது மிகவும் அவசியம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அதனுடைய 26வது அதிகாரம் 41வது வசனத்திலே ஆண்டவர் இங்கு 40-41வது வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட ஜெபிக்க கூடாதா என்று என்ன செய்கிறார், கேட்கிறார். அப்போ ஒரு தேவனை அறிந்த ஒரு பிள்ளை தினமும் கண்டிப்பாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு, ஏன்னா இந்த உலகத்துல நிறைய சோதனைகள் இருக்கு. பணத்தினாலே சோதனை, பெண்ணினாலே சோதனை, புகழ்னால சோதனை, இப்படி பல விதத்துல மனிதனுக்கு சோதனைகள் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த சோதனையிலிருந்து மனிதன் தப்பிக்க வேண்டும் என்றால் அவன் குறைந்தது ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மிகவும் அவசியமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஒருவேளை நீங்க ஜெபிக்க முடியாமல் தடுமாறலாம், இல்லை ஜெபத்துல சோர்ந்து போயிருக்கலாம், இல்லை முன்னாடி நான் ரொம்ப ஜெபித்தேன், இப்போ என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று நீங்கள் என்ன செய்யலாம், நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் தினமும் கட்டாயமாக சோதனைக்கு உட்படாதபடிக்கு, பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நாம் 1 மணி நேரமாவது என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதுல நம்ம 24 மணி நேரத்துல ஒரு 2.5 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்க வேண்டும். ஆனாலும் இங்கு ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை நோக்கி சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் குறைந்தது 1 மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் ஜெபித்தா தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், சோதனைக்கு விலக்கி நாம் என்ன செய்வோம், பாதுகாக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 மணி நேரம் ஜெபித்தால் நீங்கள் பாவத்தை ஜெபிக்கலாம், பாவத்தை என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். 2 மணி நேரம் ஜெபித்தீங்கன்னா பிசாசை நீங்க என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். 3 மணி நேரம் ஜெபித்தால் உலகத்தையே என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். பிரியமானவர்களே, எனவே ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது என்ன செய்தார் என்றால், அவர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில், அதாவது இருட்டோடு எழுந்து போய் அவர் பிதாவை நோக்கி என்ன செய்தார், ஜெபித்தார். அவருடைய ஊழியத்தினுடைய சக்சஸ், அவர் ஜனங்களோடு பேசுகிறதுல இருக்கிறதான அந்த ஜனங்கள் அவரை தேடி வந்ததற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஜெபமாகவே என்ன செய்கிறது, இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் மாற வேண்டும், பிரச்சனைகள் மாற வேண்டும், உங்களுடைய தோல்விகள் மாற வேண்டும், உங்களுடைய எல்லா நிலைமையிலையும் ஒரு மாற்றங்கள் சம்பவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இன்னையிலிருந்து இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெபித்தது போல, அவருடைய சீசர்கள் ஜெபித்தது போல நானும் தினமும் 1 மணி நேரம் என்ன செய்வேன், ஜெபிப்பேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய நிலைமைகளை மாற்றுவார், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய கரம் இருந்து உங்களோடு வழி நடத்துகிறதாக இருக்கிறது. எனவே ஜெபியுங்கள், வெற்றி பெறுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.